வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரம் பதற்றத்தை தணிக்க ரஷ்யா முயற்சி. முடிவுக்கு வரும் 100 மில்லிலீட்டர் கட்டுப்பாடு. ஐரோப்பிய விமான நிலையங்களில் புதிய மாற்றம். நோர்வே இளவரசியின் மகன் கைது. புதிய குற்றச்சாட்டுகளால் நீதிமன்றம் அதிரடி. ஸ்பெயின் வரித்துறை ஹேக்கிங். 4.7 கோடி மக்களின் தரவுகள் திருட்டு. நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையில் பிளவு. இத்தாலி பாதுகாப்பு சட்டம் தீவிரம். டூரின் வன்முறைக்கு பின் அதிரடி நடவடிக்கை. பெர்லினில் ரஷ்ய கொடி. புட்டின் ஆதரவாளரின் பேச்சால் உலகப்போர் அச்சம். இனி விரிவான செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரம் பதற்றத்தை தணிக்க ரஷ்யா முயற்சி. ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே நிலவும் அணுசக்தி பதற்றத்தை குறைக்க ரஷ்யா தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்க தயாராக இருப்பதாக ரஷ்யா உறுதியளித்துள்ளது. ஈரான் மீதான உலக நாடுகளின் அச்சத்தை போக்கவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் ரஷ்யா தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட தங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் எடுப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. பல ஆண்டுகளாக ஆலோசனையில் உள்ள இந்த யுரேனிய பரிமாற்ற திட்டம் தற்போதைய சூழலில் முக்கிய தீர்வாக ரஷ்யாவால் பார்க்கப்படுகிறது. முடிவுக்கு வரும் 100 மில்லிலீட்டர் கட்டுப்பாடு. ஐரோப்பிய விமான நிலையங்களில் புதிய மாற்றம். ஐரோப்பாவின் பல விமான நிலையங்களில் நீண்ட காலமாக அமுலில் இருந்த 100 மில்லிலீட்டர் திரவ பொருட்கள் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு வருகிறது. புதிய சிடி ஸ்கேனர் தொழில்நுட்பம் மூலம் பையினுள் இருக்கும் திரவங்களை துல்லியமாக ஆய்வு செய்ய முடிவதால் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. லண்டன், ஹீத்ரோ, ரோம், மிலான் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் பயணிகள் இப்போது 2 லிட்டர் வரையிலான திரவங்களை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இதன் மூலம் பயணிகள் தங்களின் ஷாம்பு, தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை சிறிய டப்பாக்களில் மாற்ற வேண்டிய அவசியம் இனி இருக்காது. எனினும் அனைத்து விமான நிலையங்களிலும் இன்னும் இந்த வசதி வராததால் சில இடங்களில் பழைய 100 மில்லிலீட்டர் விதியே தொடர்கிறது. 2006 பாதுகாப்பு காரணங்களுக்காக கொண்டுவரப்பட்ட இந்த விதி நவீன தொழில்நுட்பத்தால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மாற்றப்பட்டு வருகிறது. நோர்வே இளவரசியின் மகன் கைது. புதிய குற்றச்சாட்டுகளால் நீதிமன்றம் அதிரடி. நோர்வே நாட்டின் பட்டத்து இளவரசி மெட்டே மெரிட்டின் மகன் மரியஸ் போர்க் ஹோய்பி புதிய குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறை உள்ளிட்ட பல வழக்குகளில் ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு தாக்குதல் புகாரில் அவர் கைதானார். குற்றங்கள் மீண்டும் நடக்க வாய்ப்புள்ளதாக கருதி அவரை 4 வாரங்களுக்கு சிறையில் வைக்க ஒஸ்லோ மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே போடப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி ஆயுதங்களை காட்டி மிரட்டியதாகவும் அவர் மீது புதிய புகார் எழுந்துள்ளது. அவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் அவரிடம் எந்தவித அதிகாரப்பூர்வ பட்டமும் இல்லாததால் ஒரு தனிநபராகவே சட்டம் அவரை அணுகுகிறது. இந்த விவகாரம் நோர்வேயில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரச மாளிகை இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஸ்பெயின் வரித்துறை ஹேக்கிங். 4.7 கோடி மக்களின் தரவுகள் திருட்டு. ஸ்பெயினின் நிதி அமைச்சகத்தின் தரவுத்தளத்தை ஹேக்கர்கள் ஊடுருவி சுமார் 4.73 கோடி வரி செலுத்துவோரின் தகவல்களை திருடியதாக கூறப்படுகிறது. இதில் மக்களின் பெயர்கள், அடையாள அட்டை எண்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள், முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் ஆகியவை அடங்கும். ஹேசி என்டாசெக் என்ற பெயரில் செயல்படும் ஹேக்கர் இந்த தரவுகளை டார்க் வெப்பில் விற்பனை செய்ய முயன்று வருவதாக சைபர் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இதேபோல் அந்நாட்டின் அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்பு அமைச்சகமும் ஹேக் செய்யப்பட்டு மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பாஸ்போர்ட் நகல்கள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஸ்பெயின் நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தரவு திருட்டாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இருப்பினும் அரசு தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதனால் ஏற்படக்கூடிய நிதி மோசடிகள் மற்றும் அடையாள திருட்டுகளை தவிர்க்க மக்கள் தங்கள் வங்கிக் கணக்குகளை கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையில் பிளவு.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கலாஸ் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே பிளவு இருப்பதாக கூறப்படுவதை முற்றிலுமாக மறுத்துள்ளார். ஐரோப்பாவுக்கு என தனியாக ஒரு ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்கும் கோரிக்கையை அவர் நிராகரித்ததோடு அத்தகைய முயற்சி மிகவும் ஆபத்தானது என்றும் எச்சரித்துள்ளார். போர் அல்லது நெருக்கடி காலங்களில் இராணுவ கட்டளை அமைப்பில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்கவே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஏற்கனவே 23 ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவில் அங்கமாக இருப்பதால் மற்றொரு புதிய இராணுவ கட்டமைப்பு தேவையில்லை என்பது அவரது கருத்தாகும். அமெரிக்காவின் ஆதரவு இன்றி ஐரோப்பா தற்காத்துக் கொள்ள முடியாது என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறிய கருத்தை அவர் ஓரளவு ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் பாதுகாப்பு துறையில் ஐரோப்பா தற்சார்பு அடையவும் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கவும் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இத்தாலி பாதுகாப்பு சட்டம் தீவிரம், டுரின் வன்முறைக்கு பின் அதிரடி நடவடிக்கை. இத்தாலியின் டுரின் நகரில் நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்ததை தொடர்ந்து புதிய பாதுகாப்பு சட்டத்தை இத்தாலி அரசு விரைவுபடுத்தியுள்ளது. அஸ்காதுனா என்ற இடதுசாரி அமைப்பின் மையம் வெளியேற்றப்பட்டதற்கு எதிராக நடந்த இந்த போராட்டத்தில் முகமூடி அணிந்த போராட்டக்காரர்கள் போலீசாரை சுத்தியலால் தாக்கியுள்ளனர். போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட சுத்தியல் தாக்குதலை கொலை முயற்சி என்று வர்ணித்த பிரதமர் ஜியோர்ஜியா மெலோடி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த வன்முறையின் போது போலீசார் மீது பாட்டில்கள், கற்கள் மற்றும் வெடிமருந்துகள் வீசப்பட்டதோடு போலீஸ் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகள் மற்றும் தண்ணீரை பீச்சி அடிக்கும் கருவிகளை பயன்படுத்தினர். பெர்லினில் ரஷ்ய கொடி, புட்டின் ஆதரவாளரின் பேச்சால் உலகப்போர் அச்சம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நெருங்கிய ஆதரவாளரான டிமிட்ரி ரோட் பெர்லினில் ரஷ்ய கொடியை பறக்க விடுவதே தங்களின் ஒரே இலக்கு என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். உக்ரைன் மீதான படையெடுப்பு என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான ரஷ்யாவின் 1000 காலத்து போராட்டத்தின் ஒரு பகுதி என்று அவர் வர்ணித்துள்ளார். 1760, 1813 மற்றும் 1945 ஆகிய ஆண்டுகளில் ரஷ்ய படைகள் பெர்லினுக்குள் நுழைந்த வரலாற்றை சுட்டிக்காட்டி அவர் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார். இந்த தீவிரமான பேச்சுக்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் அபுதாபியில் தொடங்கப்பட உள்ளன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இருப்பினும் உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் ரஷ்யா தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் சூழல் தணியாமல் உள்ளது. 3ஆம் உலகப் போர் அச்சம், தயாராகும் உலகின் மிகப்பெரிய 11 இராணுவ படைகள். உக்ரைன், மத்திய கிழக்கு மற்றும் சூடான் போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் மோதல்களால் உலகம் மீண்டும் ஒரு மகா யுத்தத்தை நோக்கி செல்லக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. டூம்ஸ்டே கிளாக் எனப்படும் அழிவின் கடிகாரம் நள்ளிரவுக்கு 85 வினாடிகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நாடுகள் தங்களது இராணுவ வலிமையை அதிகரித்து வருகின்றன.